ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட வீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு சீசன் 8ஓட அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் சீசன் 8ஓட பிக் பாஸ் ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் டிவியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. அண்ட் இந்த டைம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம், அப்டேட் தொடர்ச்சியாக நாங்கள் போடுவோம், வீடியோ பார்த்துக்கோங்க. அண்டு இந்த டைம் வீடு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப யங்கஸ்ட்டாக இருப்பாங்க. எப்போயுமே ஏஜ் குரூப் கேட்டகரிஸ் வைஸாக ஈக்குவலாக போடுவாங்க கண்டஸ்டண்ட்டு. அண்ட் இந்த டைம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வீடு ரொம்ப லைட் செட்டிங்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, இன்டீரியர் ஒர்க்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு அப்டேட் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா சேம் ஒரு திங்கை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறனால டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நிறைய லைட் செட்டிங், நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி இந்த டைம் ரெண்டு ஹவுஸ் இல்லை, ஒரே ஒரு ஹவுஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் வாட்டரோட வச்சுருக்காங்க. அதனால் டாஸ்க்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலை வச்சே நிறைய டாஸ்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. நம்ம என்னன்னு பார்க்கலாம். அண்டு அதே மாதிரி இந்த டைம் வெளியில் கிரவுண்ட் ஏரியா, லிவிங் ரூம், கிச்சன் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே வெளியில் ரெண்டு பக்கமுமே டாஸ்க் ரொம்ப டஃப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைம் சீக்ரெட் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சீக்ரெட் ரூமால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த டைம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம். அதே மாதிரி சீசன் 1ல் சீக்ரெட் ரூமில் எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் போக மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் ஒன் டே சீக்ரெட் ரூமில் ஸ்டே பண்ணி பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் அப்டேட் வந்திருக்கு. அண்டு ஜெயில் ரியலிஸ்டிக்கான ஜெயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்.